வணக்கம் மக்களே! நான் உங்கள் ஹரிஹரன். மிஸ்டர் கிடன் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோல வந்து நம்ம சோசியல் மீடியாவோட நெகட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த டாபிக்க பத்தி நெறைய பேர் வந்து நெறைய விதமான வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் எதுக்கு இந்த வீடியோஸ் நீங்க கேட்கலாம். ஸ்டில் நம்ம இந்த நெகட்டிவ் அஸ்பெக்ட் இதோட சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் எப்படி பண்ணுதுங்கிறத வந்து நம்ம வந்து நிச்சயமா பேசி ஆகணுங்க. ஏன்னா, அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். என்னோட ரீசென்ட் டைம்ல கூட நான் கோ த்ரூ பண்ண ஒரு விஷயம். அது என்னதுன்னா, நான் என்னோட ஃபோன் வாங்கி ஒரு 1 இயர் ஆயிருச்சு. லாஸ்ட் இயர் ஏப்ரல் 17 அந்த ரேஞ்சுல நான் வந்து ஃபோன் வாங்குனேன். ஏப்ரல் 2ண்ட் வீக் 17, 18 எனக்கு டேட் ஞாபகம் இல்ல. ஸோ, இன் 1 இயர் ஆயிருச்சு நான் ஃபோன் ஆல்மோஸ்ட் வாங்கி. இன்னைக்கு ஜூன் 15, 2025. நான் வாங்குனது ஏப்ரல் 17, 2024. ஸோ, நான் ஸ்டே ஃப்ரீன்னு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணேன். அதாவது டோட்டல் என்னோட ஃபோன் யூசேஜ் என்ன, ஸ்க்ரீன் டைம் என்ன, ஒவ்வொரு ஆப்பும் எவ்வளோ ஸ்க்ரீன் இருக்கு, ஆவரேஜ் டெய்லி ஆவரேஜ் 7 டேஸ் அப்புறம் வந்து மத்த குளோபல் ஆவரேஜ் எப்படி இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ற ஒரு மெட்ரிக் உள்ள ஒரு ஆப். நான் கால்குலேட் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 1 இயர்ல வந்து நான் கிட்டத்தட்ட 870 ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் என்னோட ஃபோன்ல. ஸோ இத என்னால நம்பவே முடியலங்க. ரொம்ப ரொம்ப அஸ்டானிஷிங் ஃபிகர் கிட்டத்தட்ட 12,000 டைம் என் ஃபோன அன்லாக் பண்ணியிருக்கேன். அன்லாக் அத்தன டைம்ஸ். அது மட்டும் இல்லாம என்னோட ஆவரேஜ் டைம் பார்த்தீங்கன்னா, 2 ஹவர்ஸ் 15 மினிட்ஸ்ங்க. டெய்லி ஆவரேஜ் ஃபார் மோர் தென் 380 டேஸ்ங்க. கிட்டத்தட்ட 384 மேல. கிட்டத்தட்ட 400 நாள் வச்சுக்கோங்க. எல்லா நாளையும் ஆவரேஜ் 2 ஹவர்ஸ் பார்த்துக்கோங்க. இப்ப எந்த அளவுக்கு நான் வந்து இது என்னதான் ஒரு நெகட்டிவ் ஹேபிட்டா இருந்தாலும், அது கன்சிஸ்டன்சி நீங்க பாருங்க. இதுவே நான் ஒரு 2 ஹவர்ஸ் வந்து 400 டேஸ்க்கு நான் வேற ஏதாவது ஸ்கில்லுக்கு நான் யூஸ் பண்ணியிருந்தேன்னு வைங்க. அதோட இம்பாக்ட் எந்த மாரி இருந்திருக்கும்? இதே ஐ அம் லேர்னிங் பியானோ ஃபார் 2 ஹவர்ஸ் ஃபார் மோர் தென் அ இயர். ஒரு 400 நாள்ல நான் வந்து என்ன மாரி ஸ்கில் அத விடுங்க. ஜிம்முக்கு போயிருந்தேன். 400 நாள்ல தினமும் போக முடியாது. அட்லீஸ்ட் நாங்க ஒரு வாரத்துக்கு 5 நாள் வச்சுக்கோங்க. ஆவரேஜா. ஸோ 1 வருஷத்துல நான் எல்லா நாளும் எல்லா வீக்லயும் பெர்ஃபெக்ட்டான அந்த செஷன் முடிக்கிறது. எல்லா மசில்ஸ கரெக்ட்டா ஹிட் பண்ணியிருந்தீங்கன்னா, என்னோட ஸ்கில் லெவல் எப்படி இருந்திருக்கும்? இது ஏன் நான் ரொம்ப அழுத்தமா சொல்றேன்னா, நம்மளோட அந்த யூசேஜ். ஓகே நான் கண்டிப்பா தேவையானதுக்கு யூஸ் பண்ணுவேன். முக்கியமான விஷயங்கள சர்ச் பண்றதுக்கு, டிக்கெட் புக்கிங்கு, அப்புறம் ஃபைனான்ஸ். இதுல என்ன பியூட்டின்னா, இந்த முக்கியமான விஷயங்கள் யூஸ் பண்ண ஆப்ஸ், இப்போ ஐஆர்சிடிசியோ, இல்ல ஜிபே, இல்லன்னா வந்து வேற ஏதாவது பேங்கிங் ஆப்ஸ் நான் ரொம்ப முக்கியமா யூஸ் பண்றது, அது என்னால தவிர்க்க முடியாத ஆப்ஸ். அதுக்கு இந்த 3 அப்புறம் குரோம் சில சமயம். இந்த 4ம் பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் டைம் 10 மினிட்ஸோட கம்மியா இருக்குங்க. 5 டூ 10 மினிட்ஸ். இப்ப என்னோட ஸ்மார்ட் ஃபோனோட நோக்கம், நான் இந்த மாரி புரொடக்டிவான ஆப்ஸ் யூஸ் பண்றது தான். நம்மளோட டே டூ டே ஆக்டிவிட்டி ஈஸி ஆக்குறதுக்கு தான். முக்கியமா ஜிபேல ஸ்கேன் பண்றது. நம்ம ஃபோன் யூஸ் பண்ற மெஜாரிட்டியான டைம் வந்து அந்த ஆப்புக்கு போறது இல்ல. ஸோ என்னோட ஆ ஆவரேஜ் யூஸ் வந்து தினமும் 15 டூ 20 மினிட்ஸ் இருக்கு. நான் எடுக்கிறதுலாம் வந்து இந்த ஜிபேக்கு, இல்ல ஏதாவது பேங்கிங் ஆப்புக்கு, இல்லன்னா ஏதாவது டெர்ம் சர்ச் பண்றதுக்கு இருக்கு. மத்தபடி வேற எதுக்கும் இல்ல. முக்கியமான டயத்துல WhatsApp யாருக்கு வேணுமோ டெக்ஸ்ட் பண்றதுக்கு. அந்த மாரி ப்ராடக்டிவ் இருந்தா தப்பே இல்ல. என்னோட மெஜாரிட்டி டைம் போனது Instagramல. YouTubeல ஆல்மோஸ்ட் 1 1/2 ஹவர்ஸ், 131, 2 ஹவர்ஸ்லாம் போயிருக்கு. தினமும். முக்கியமா Instaல வந்து 2 ஹவர்ஸ் ஆல்மோஸ்ட்ங்க. 1 ஹவர்ஸ் 1 1/2 ஹவர்ஸ்லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும். இப்போ ரீசென்ட் டேஸ்ல அது இன்னும் அதிகமா இருக்கு. இதுக்கு என்ன காரணம் என்னன்னா, நம்ம வந்து புரொடக்டிவா இருக்கோம்னு நம்மள நம்மளே ஏமாத்திட்டு இருக்கோம். Instaல வந்து நம்ம அந்த இன்ஃபோடெயின்மென்ட்ங்கிற ஒரு வந்து அந்த மாரி கன்டென்ட்ஸ் தான் நாங்க கன்சியூம் பண்றோம்னு நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம். அது உண்மை கிடையாதுங்க. நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து நம்மள நம்மளே ஏமாத்திட்டு இருக்கோம். நம்ம எஜுகேஷன் பர்ப்பஸ் தான் Insta எடுத்துக்கிறேன். நான் வந்து ட்ரேடிங் கத்துக்கிறேன். இல்லன்னா நான் வந்து லாங்குவேஜ் கத்துக்கிறேன். கத்துக்கிற ஆர்வம், இல்ல அந்த கத்துக்கிற ஸ்கில் வந்து தவறு இல்லங்க. ஆனா அந்த இடம் தான் தவறு. Insta வந்து அந்த ஒட்டுமொத்த பிளாட்ஃபார்மோட டிசைனே பார்த்தீங்கன்னா, அந்த ஷார்ட் டெர்ம் அட்டென்ஷன் தான். அந்த அந்த உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேனே அத குறைச்சிருங்க. ஒரு 20, 30 செகண்ட் அதாவது உங்களால நீங்க என்னைக்காவது ஒரு 1 ஹவர் பாட்காஸ்ட்ட ஃபுல்லா என்னைக்கு பார்த்துருக்கேன்னு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஆ மேபி நீங்க ஒரு ஒரு 1, 2 மந்த்ஸ் முன்னாடி இருந்திருக்கலாம். இல்ல ஏதாவது அதுவே நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் பார்த்திருப்பீங்க. பட் இதுவே நீங்க ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த 1 ஹவர் பாட்காஸ்ட்டோட அதிகமான நேரம் கன்சியூம் பண்ணியிருப்பீங்க. அத உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஏன்னா வெவ்வேறு ரீல்ஸ், வெவ்வேறு டயத்துல கான்ஸ்டன்ட்டா நீங்க வந்து அந்த ஷார்ட் டெர்ம் பார்த்து பார்த்து உங்களால என்ன நெகட்டிவிட்டினா, நீங்க தேவைப்படுற இன்ஃபர்மேஷனும் கிடைக்காது 1. 2nd ஒன் வந்து உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேனும் கம்மியாயிரும் 2. 3 உங்கள அறியாமலே உங்களோட டைம் வந்து அது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 3 விஷயமும் உங்களால நிறைவேறுது. 3 விஷயம் தான் இந்த சோசியல் மீடியாலால உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தேவைப்படுற இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல, தேவைப்படாத இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கு. லாங் டெர்ம் உங்களால வந்து ஒரு ஒரு உங்களால மெமரியே உங்களால குறைய ஆரம்பிச்சிருக்கு. அந்த அந்த அட்டென்ஷன் ஸ்பேன்னாலேயே உங்களால மெமரி பவர் கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது காரணம் வந்து அந்த
ஷார்ட் டெர்ம் அந்த அட்டென்ஷன் தான். அந்த அட்டென்ஷன் சீக்கிங் இதனால வந்து உங்களுக்கு டோபமைன் ஹிட்ஸ் தான் வருமே தவிர, உங்களால எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களால கேதர் பண்ண முடியாது. இதுக்கு முக்கியமான இன்னொரு சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் வந்து, யூ கான்ட் ஹேண்டில் யுவர் செல்ஃப். ஏன்னா நெறைய பேர் சொல்ற காரணம், எய்தர் நான் டைம் பாஸ்க்கு எடுப்பேன். இல்லன்னா ஃபோன் அதாவது டிராவலிங்ல இருக்கும்போது பார்க்குறது. இல்லன்னா அதாவது நான் போர்டமா இருக்கும்போது, இல்ல ஏன்னா யூ கான்ட் ஹேண்டில் யுவர் செல்ஃப். உங்கள நீங்களே ஹேண்டில் பண்ண முடியாதனால தான் நீங்க ஃபோன் எடுத்துக்கிறீங்க. அதாவது உங்களால 1 மணி நேரம் சத்குரு கூட இத சொல்லியிருக்காருன்னு நெனைக்கிறேன். உங்களாலேயே உங்களோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா, எப்படி மத்தவங்களோட உங்களோட பண்ணுவாங்க? சிம்பிளான கொஸ்டின்ஸ். இது வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலிஸ்டிக்கா இருக்கலாம். பட் ஸ்டில் நீங்க வந்து உங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன்னா, உங்களுக்கு போர்டம்ங்கிற ஒரு வார்த்தை வந்துருச்சு. அதாவது எதனால எனக்கு போர் அடிக்குது. ஸோ, அதனால தான் நான் பார்க்குறேன்னால சொல்லப்போனா அதுவே உங்களுக்கு நெகட்டிவ் இம்பாக்ட் குடுக்கும். உங்கள நீங்களே பார்த்துக்காதனால. அதோட நீங்க வந்து இன்ஸ்டா, சோசியல் மீடியாவ ரீப்ளேஸ் பண்றீங்க அந்த போர்டம்ல. ஸோ, அது உங்களோட ச மென்டல் ஹெல்த்துக்கு வந்து இன்னும் ஒரு பெரிய வந்து ஒரு டிக்ளைன் தான் குடுக்கும். ஸோ, என்னோட நோக்கம் இந்த வீடியோவோட நோக்கம் என்னன்னா, ஒரு ஆப் இல்லன்னா ஒவ்வொரு அ ஜெனரலா ஒரு டோட்டல் ஃபோனுக்கு என்ன மாரி ஃபோன பொறுத்து டைம் ஃப்ரேம் செட் பண்றது வந்து ஒரு பெஸ்ட்டுங்க. இவ்வளோ நேரம் தான் நான் ஃபோன் யூஸ் பண்ணுவேன். இவ்வளோ நேரம் தான் இல்ல குறிப்பிட்ட டைம். அதுவும் முக்கியமா இன்ஸ்டா ரீல்ஸ வந்து நீங்க தவிர்க்கிறது பெட்டருங்க. நீங்க கன்டென்ட் கிரியேட்டரா இருக்கிறது வந்து அது டிஃபரண்ட் திங். நான் கன்டென்ட் போஸ்ட் பண்றேன். வீடியோ ஷூட் பண்றேன், ஃபோட்டோ எடுக்கிறேன்னா, பட் அது வந்து வித்தியாசமான விஷயம். இல்ல நீங்க வந்து ஒரு பிசினஸ் நடத்துறீங்க. அதுக்கான கன்டென்ட்ஸ் தான் தட்ஸ் டிஃபரண்ட். பட் நீங்க ஒரு கன்சியூமரா பார்த்தீங்கன்னா, உங்க இன்ஸ்டால வந்து யூ கான்ட் பி அந்த அளவுக்கு புரொடக்டிவா அப்படி எதுவும் அங்க கிடையாதுங்க. நியூஸ் வேணும்னா கூட நீங்க வந்து அட்லீஸ்ட் நீங்க நியூஸ் சேனல் பார்க்குறது கூட பெட்டர். பட் அதுவே இப்ப பார்த்தீங்கன்னா, அது வந்து கிட்டத்தட்ட கன்டென்ட் ஃபார்ம் மாரி தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னா நியூஸ் வந்து உங்களால ஓகே இவ்வளோ நியூஸ் பார்த்துட்டேன் போதும்னு உங்களால நிப்பாட்ட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நியூஸஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ இருக்க அந்த டேட்டா வேர்ல்ட்ஸ். ஸோ டைம் லிமிட்டேஷன் தான் ஒரு பெரிய சொல்யூஷன் 1. 2வது வந்து ஒரு செல்ஃப் கொஸ்டின்ஸ் நீங்களே கேட்டுக்கணும். எதுக்காக இந்த ஆப் தொறந்தேன்? அதோட நோக்கம் என்னங்கிறத நீங்க ஏன்னா யூடியூப் நெறைய பேர் போறவங்களுக்கு முந்திலாம் பார்த்தீங்கன்னா, லைப்ரரி பேஸ்டு சர்ச் யூடியூப். இப்பவும் அதான். பட் முந்தி வந்து ஹவ் டூ கெட் திஸ், ஹவ் டூ டிப்ஸ் டூ பி லைக் திஸ். எப்படி ஃபேஷனா ட்ரெஸ் பண்றது? வாட் இஸ் த சீக்ரெட் பிஹைண்ட் திஸ் வார்? அந்த மாரி டாக்குமெண்ட்ரி இந்த மாரி சர்ச் பண்ணி போவோம். பட் இப்போ ஷார்ட்ஸ்னால இப்போ அல்காரிதம் தான் நமக்கு ஃபீட் பண்ணுதே. நம்ம வந்து அல்காரிதம் கிட்ட கேட்கறதில்ல. ஸோ, அந்த ஒரு ட்ரிக்குக்கு அந்த ஒரு விஷயத்த நம்மள புஷ் பண்ணாம இருக்கணும்னா, நம்மள நம்மளே ஒரு செல்ஃப் கொஸ்டின் கேட்டுக்கணும். எதுக்காக இந்த ஆப் ஓப்பன் பண்றேன்? இதோட நோக்கம் என்ன? அதன் நோக்கம் நிறைவேறணும்னா, அந்த வீடியோ அத பார்த்த உடனே நீங்க அந்த ஆப்ப குளோஸ் பண்றது மச் பெட்டர். ஸோ, இது 2 தான் ரொம்ப சிம்பிளான வழி. பட் இதுதான் ரொம்ப எஃபிஷியன்ட்டான ஒரு மெத்தட் கூட. ஸோ, இத தான் நான் ட்ரை பண்ணலான்னும் இருக்கேன். ஸோ, ஓகே கைஸ் உங்களுக்கு வேற ஏதாவது மெத்தட் இருந்தா நிச்சயமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுவரைக்கும் ஒரு மிஸ்டர் கிடான். பாய்.